ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்றைய நேர்காணல் பேட்டிக்கு கேத்துறை ஊரை சேர்ந்த லோகு என்னும் லோகா வாத்தியர் ஓய்வு தலைமை ஆசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர் மற்றும் தேயிலை விவசாயி அவர்களிடம் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். சார் வணக்கம். வணக்கம் ரமேஷ் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்குங்க, மகிழ்ச்சி. இன்றைக்கு உங்களுக்கு ஓய்வுங்களா? இன்னைக்கு ஓய்வுங்க. இன்னைக்கு பங்குனி உத்திரம். சரி. இன்னைக்கு காலையில் கோயிலுக்கு போய் சிறப்பாக சாமி கும்பிட்டு வந்துட்டு இன்னைக்கு ஓய்வில் இருக்குங்க. நல்லா திருப்தி இருக்கீங்க? நல்லா திருப்தியாக இருக்குங்க. சரிங்க ஐயா, நீங்கள் பணிக்கு முதல்ல சேர்ந்த ஊர் பள்ளி எது கொஞ்சம் சொல்கிறீங்களா? 1982 அரசு மேல்நிலைப்பள்ளி கோத்தகிரியில் சரி முதுகலை கணித ஆசிரியராக பணி சேர்ந்தேன். சரி. அங்கே ஒரு 5 ஆண்டு பணியாற்றிய பிறகு குன்னூர் அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு மாறுதலாக வந்து அங்கே ஒரு 15 ஆண்டுகள் பணியாற்றினேன். அதன் பிறகு அங்கிருந்து மாறுதல் பெற்று உபதலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒரு 5 ஆண்டுகள் முதுகலை ஆசிரியராக பணியாற்றி பிறகு அங்கிருந்து அரசு மேல்நிலைப்பள்ளி நஞ்சநாடு சென்று அங்கு ஒரு 5 ஆண்டுகள் பணியாற்றினேன். பிறகு பதவி உயர்வு பெற்று கூடலூர் அருகிலுள்ள ஓவேலி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2 ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக பணியாற்றி இறுதியாக மேலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மேலூர் ரோசாட்டி அங்கு பணியாற்றி ஓய்வு பெற்று 2016ஆம் ஆண்டு ஓய்வு பெற்று இப்போ ஒரு 10 ஆண்டுகள் ஆகிறது. 10 ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்டு. சரி, மொத்தமாக எத்தனை ஆண்டு பணியாற்றினீர்கள்? உங்கள் சேவை 35 ஆண்டுகள் கல்வி பணியில் பணியாற்றினேன். சிறப்பாக இருந்தது. 35 ஆண்டுகள், பரவாயில்லை. சரிங்க, நான் எடுத்த இன்டர்வியூவில் இந்த கல்வித்துறையில் அதிக வருடம் பணியாற்றிய ஆசிரியர் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு சேனல் மூலம் சொல்லிக்கிறோம். சரிங்க, இப்போதைக்கு உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? இப்பொழுது வந்து பணி ஓய்வு பெற்ற பிறகு முக்கியத்துறை ஊரில் சில காலம் ஊர் சேவை செய்து கொண்டிருந்தேன். சரி. பிறகு குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னுடைய மகன் அவரோடு கோயம்புத்தூர் சென்று அங்கே ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிறேன். சில காலம் பெங்களூரில் இன்னொரு மகன் மூத்த மகனோடவும் பெங்களூரில் இருந்தேன். சரி. இப்பொழுது வெயில் காலம் அதிகமாக உள்ளதால் கேத்துறை ஊருக்கு மலை பிரதேசத்துக்கு வந்து இப்போ ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறேன். சரி, உங்களது கல்வி படிப்பு எப்படி ஆரம்பித்தது? கல்வி படிப்பு என்எஸ்ஐ மேல்நிலை பள்ளியில் அங்கு 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு எங்கு கல்லூரிக்கு செல்வது என்று எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. சரி. அப்பொழுது எங்கள் ஊரைச் சேர்ந்த திரு கே ராமன் அவர்கள் என்னை ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா கோயம்புத்தூர் பெரியநாயக்கன் பாளையம் அங்கே அழைத்து சென்று அங்கே மேல் படிப்பிற்கு அனுப்பி வைத்தார். அவர் அன்று எனக்கு கல்வி கண் கொடுத்தவர் என்று சொல்லலாம். அன்று அவர் என்னை வந்து அங்கு சேர்க்கவில்லை என்றால் நான் ஏதோ ஒரு விவசாயியாகவோ அல்லது வேறு தொழிலில் இருந்திருப்பேன். அவருக்கு முதலில் எனது மனதார எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அது உங்களை பொறுத்த மட்டும் கல்வி தந்த காமராஜர் மாதிரி? கல்வி தந்த காமராஜர் கே ராமன் கேத்துறை. சரி, பெருமை. இப்படிலாம் கொடுத்து வைக்கணுங்க சார். அப்போ நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை படிப்பு பார்த்து தான் அவர் இந்த அளவுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. சரி, சமூக ஆர்வலர்ந்து கேள்விப்பட்டிருக்கின்றேன். மெச்சும்படியாக இதை ஒருவரை சொல்ல முடியுங்களா? நான் பணியாற்றி முடிந்த பிறகு 2016 பிறகு நம்ம கேத்துறை ஊரில் சில காலம் இந்த ஊரில் சேவகராக இருந்து ஊர் பொது வேலையை செய்து வந்தேன். பிறகு குடும்ப சூழ்நிலை காரணமாக கோவை செல்ல வேண்டியதாகிவிட்டது. அங்கு என்னுடைய இளைய மகனுடன் அங்கு கோயம்புத்தூர் இருக்கிறேன். சரி, எங்கள் சேனல் பற்றி என்ன நினைக்கிறீங்க ஐயா? உங்கள் சேனல் மிகவும் சிறப்பான ஒரு சேனல். என்னுடைய அண்ணன் மகன் டாக்டர் ஜிஎன் தேவராஜ் அவர்களுடைய நீங்கள் பேட்டி கண்டதை நான் கண்ணார பார்த்தேன். மிகவும் சிறப்பாக இருந்தது. நீங்கள் பேட்டி எடுக்க அவர் ஒரு தகுதியானவர் என்பதை மீண்டும்
நான் கோடிட்டு சொல்கிறேன். சரி, ரொம்ப பெருமை. சரிங்க ஐயா, உங்கள் ஊர் பற்றி, கேத்துறை ஊர் பற்றி சிறப்பு ஒரு 2 வரி சொல்லுங்கள். கேத்துறை ஊர் இது வந்து எங்கள் ஊரில் எடுத்துக்கொண்டால் மீனாட்சி அம்மன் கோயில் வந்து மிகவும் சிறப்பானது. மதுரைக்கு நாம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. அதே மீனாட்சி அம்மன் இங்கே வீற்றிருக்கிறார். மீனாட்சி அம்மன் கோயில் மிகவும் சிறப்பானது. கேத்துறை என்றால் மீனாட்சி அம்மன் கோயில், மீனாட்சி அம்மன் கோயில் என்றால் கேத்துறை புகழ்பெற்றது, சிறப்பானது. பெரிய பண்டிகை இது நீங்கள் விசேஷமாக கொண்டாட வேண்டிய பண்டிகை. இங்கு வந்து பங்குனி உத்திரத்தில் தேர் திருவிழா கொண்டாடி கொண்டிருந்தோம். பிறகு அதனை மீனாட்சி திருக்கல்யாணம் அன்று இது கொண்டாடலாம் என்று முடிவு செய்து இப்பொழுது சமீப காலமாக ஒரு 10 வருடமாக மீனாட்சி திருக்கல்யாணம் மிக விமர்சையாக கொண்டாடி வருகிறோம். ரொம்ப சிறப்பு. சரிங்க ஐயா, எனக்கு வேண்டி எங்கள் சேனல் ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு வேண்டி நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்தமைக்கு உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றி ரமேஷ்.